பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது அதிசயமாக சொன்னார்களோ அந்த அதிசயம் அங்க நிறைவேறதா இல்லையா? இதுக்கு மேல என்ன அற்புதத்தை தேடிட்டு இருக்கிறோம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல அவங்க கண்ணு முன்னாடி நிகழ்த்தின அற்புதத்தை பார்த்து நம்பிக்கை அதிகப்படுத்தினாங்க. நம்ம இதை பார்த்து நம்ம இது இறை மார்க்கம் நம்பிக்கை அதிகமாக வேண்டாமா? நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? கண்டிப்பா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது அல்லாஹ்வை தவிர எவனாலும் செய்ய முடியாது. இது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தா மட்டும்தான் அவர் சொன்னது இப்படி நிறைவேறும். இல்லைன்னா என்னைக்கு பொய்யா போயிருக்கும் என்று நம்பி நம்ம வாழ்க்கையை மாற்றணும். குர்ஆன்ல உள்ள ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மனிதராக சொன்னது இல்லை. இது எப்படி உனக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்கோ இதை விட எல்லா சொல்லும் நம்பிக்கையானவைதான். அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த முன்னறிவிப்புகள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்ப இல்லாவிட்டாலும் அவர்களை நம்ம பார்க்காவிட்டாலும் அற்புதத்தை காட்டி நம்ம நம்ப வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாட்டாலும் அல்லாஹ் ஒவ்வொரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், அற்புதம் காட்டிக்கிட்டே இருக்கான். அவரை சொல்ல வச்சு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அற்புதத்தை எல்லாம் அறிஞ்சுக்கிறான், காட்டிக்கொண்டே இருக்கிற அதிசயத்தை பார்க்கிறோம். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்றொரு முக்கியமான முன்னறிவிப்பு. இது என்ன செய்யுது? ஒரு நாள்ல நடந்து முடிஞ்சிட்டு போன முன்னறிவிப்பு அல்ல, இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிற முன்னறிவிப்பு, இனியும் யுக முடிவு நாள் வரைக்கும் நிறைவேறப் போகிற முன்னறிவிப்பு. ஆச்சரியமா இல்லையா? ஆச்சரியமே இல்லை எனக்குலாம். உங்களுக்கு ஆச்சரியம்? அல்லாஹ் சொல்றான், நம்ம சொன்னா அவ்வளவு ஆச்சரியம். படைச்சவன் சொன்னா அது நிறைவேறது ஆச்சரியமா? ஒரு ஆச்சரியம் இல்லை. நம்பிக்கை அதிகமாகிக் கொள்ள வேண்டும். அல்ல 1400 வருஷமா நடக்குன்னு நீங்க நினைச்சுக்கிற கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு இப்படி நடக்குது. அதுக்கு முந்தி இப்ராஹிம் நபியுடைய மனைவிக்கும் அவருடைய மகனுக்கு தானே இது நடந்துச்சு. அன்னையில இருந்து அந்த கிணறுல அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கான். அன்னையில இருந்து அது புனிதமாக தான் கருதப்பட்டு இருந்துச்சு. அந்த மக்களும் வழிபாடு தப்பான வழிபாடுகள் நடத்தினாலும் அந்த கிணறையும் அந்த காபத்துல்லாவையும் அந்த அபூஜஹல் குரூப் வரைக்கும் அதை மரியாதை புனிதமாகத்தான் மதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப 5000 வருஷமாக அது ஆச்சரியமா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம்னா 1400 வருஷம் மட்டும் இல்ல, இப்ராஹிம் நபிக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மத்தியில் 5000 அதுக்கு மேலேயான்னு தெரியல, அந்த அவ்வளவு காலமாக பல 1000 வருடங்களாக அது சப்ளை பண்ணி கொண்டே இருக்கிறதுங்கிறது இன்னும் ஆச்சரியத்துக்கு உச்சிக்கு போயிடும். 1400 வருஷம் தாண்டி பல்லாயிரம் வருடங்களாக இது தண்ணி வற்றாம இருந்து கொண்டிருக்கிறது. வரலாற்று ரெக்கார்டு படி 1400 வருஷம். அதுக்கு முந்தைய ரெக்கார்டு இல்லைன்றலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன்ல இருக்குல்ல, அல்லாஹ் அந்த ஹரம பத்தி சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் ரெக்கார்டுல இருக்கனால ரெக்கார்டு பூர்வமாகவே 1400 வருஷங்களாகவும் அந்த ரெக்கார்டுல சொல்லப்பட்ட முறை பிரகாரம் பல ஆயிரம் வருஷங்களாக இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு முன்னறிவிப்புங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கு போற முன்னறிவிப்பு. என்ன இதுவும் அன்னைக்கு நிகழ்ந்து முடிஞ்ச முன்னறிவிப்பு இல்ல, அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிற, பார்த்து உலகமே வியப்புடைய உச்சியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற முன்னறிவிப்பு. என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? மதீனா நகரம் இருக்குல்ல, மதீனாண்டு ஒரு மதீனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பண்ணப்பட்ட பூமி, அவர்களை அரவணைத்த பூமி, அவர்களுடைய தலைநகரம், முஸ்லிம்களுடைய ஒரு புனிதமான 2 புனித தலத்தில் 2வது இடத்தில் இருக்கிற இடம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மதீனாவை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொன்னார்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த மதீனாவிற்கு தஜ்ஜால் வரமாட்டான். தஜ்ஜால் ஒருத்தன் வரப்போறான். முன்னறிவிப்புல நீங்க பின்னாடி பாப்பீங்க. இனிமேல் வர வேண்டிய முன்னறிவிப்புகள் வரும்பொழுது தஜ்ஜாலை பற்றிய விவரங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதீனாவிற்கு தஜ்ஜால் வரமாட்டான். அதே போல மதீனாவுக்கு காலரா பிளேக் நோயும் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா யதுகுலுஹ தாவூன், பிளேக் நோய் மதீனாவுக்கு வரவே வராது. 14 நூற்றாண்டாயி வரலங்க. ஒரு ஊரை சொல்லி இந்த ஊருக்கு பிளேக் நோய் வராது சொல்ல முடியுமா? அது என்ன ஒரு பெரிய சுகாதாரத்துல பெரிய உச்சகட்டத்தில் இருக்கிற ஊரா? தண்ணி இல்லாம, குளிக்க வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த காலத்துல பெரிய இன்னைக்கு வேணா செலவுக்கல் போட்டு ஜெகஜோதியா இருக்கிற காட்சி நீங்க பார்க்கலாம். அன்னைக்கு என்ன நிலைமை? இது எல்லா ஊரை போல ஒரு மண்ணு, அவ்வளவுதான். அது அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது குர்ஆன் ஹதீஸ்லாம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரலாற்று தேடி பார்த்துனாங்க. எல்லா காலரா, அந்த காலத்துல காலரா ஒழிச்சிட்டோங்கிறாங்க. அவ்வளவு ஜாஸ்தியான வரல, என்ன மெடிசன் வந்துருச்சு, தடுப்பூசிகள் இதெல்லாம் வந்துவிட்ட காலம். அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு ஊர் காலரா வரும். எங்க ஊர்ல வந்திருக்குது, நாங்க கடை வச்சிருந்த ஊர்ல வந்திருக்குது. எங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு நாளைக்கு 40-50 பாடி போய்கிட்டே இருக்கும். காலரா என்பது 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது ரொம்ப ஒரு காய்ச்சல் மாதிரி சாதாரண வியாதி, வராத ஊர் கிடையாது. அதை எதிர்க்கிற கிருமிகளோ எதிர்க்கிற நாசினிகளோ
மருந்துகளோ இல்லாத காலம். அப்ப அடிக்கடி வரும் 100, 1000 போய்கிட்டே இருக்கும். எல்லா ஊர்களையும் காலரா காலரா காலரான்னு சொல்லிக்கிட்டு வராத நாளே இருக்காது, அடிக்கடி வரும். அந்த மாதிரியாக எனக்கு கூட வந்திருக்கு. நான்லாம் காலராவில் பொழைச்சால் தான் வழங்குதா, அந்த மாதிரி காலராவில் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி பொழைச்சாள்கள் நாங்கள்லாம் சில பேர் இருக்கோம். அப்படியான அந்த காலராவில் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற காலம் வரைக்கும் அதுக்கு பெரிய அளவுல அதுக்கு மெடிசனோ தடுப்பூசிகளோ அதெல்லாம் கிடையாது. நவீன யுகத்தில் கூட இந்த சூரத்தில் பார்த்தோமே எல்லாம் அம்போடு விட்டு ஓடி போயிட்டாங்களே. சூரத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இப்படி இந்த யுகத்திலையும் கூட வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த காலத்துல ஊரை பார்த்து இந்த ஊருக்கு காலரா வராருன்னு மனுஷனுக்கு சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா மட்டும் சொல்ல முடியும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தா சொல்ல முடியுமே தவிர அந்த ஊர் இருந்த லட்சணத்தை வச்சு, அந்த ஊர் இருந்த பொருளாதார வசதியை வச்சு, அந்த ஊர்ல உள்ள குளிக்கிறதுக்குள்ள தண்ணி வசதியை வச்சு, அந்த ஊர்ல இருந்த மக்களுடைய மற்ற ஏற்பாடுகளை வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊர்ல காலரா வராதா? என்ன வராது? என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. எல்லா ஊர்களையும் விட வசதி வாய்ப்புல ரொம்ப கீழே கடந்த ஒரு ஊர் தான். அப்படி ஒரு குடிசைதான் பள்ளிவாசல் தலைமைச் செயலகமே ஒரு குடிசைதான். குடிசைய தலைமைச் செயலகமா வச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குறிச்சிக்கப்பா இந்த ஊர்ல காலரா வராது, மதீனாவுல கியாமத் வரைக்கும் வராது. இது மாதிரி இது இட முன்னறிப்பு என்ன தேடுறீங்க? இது மனுஷன் சொல்லா? இப்படி சொல்லிட்டு 14 நூற்றாண்டு நிறைவேறாங்க. எந்த ஊருக்கு வரல இருக்காருல சொல்லு பார்ப்போம். உலகத்துல உள்ள புதுசா உண்டான ஊர்கள்ல வேண்டாம் வராம இருக்கலாம். 1400 வருஷமா உள்ள ஊர் பட்டியலை எடுத்தா ஒரு ஊர் தப்பாது. காலரா வராத ஒரு ஊருண்டு காட்டவே இயலாது உலகத்துல. அப்படி காலராவை பிளாக் நோயை எல்லா ஊர்களும் சந்தித்திருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவர்கள் காலத்திலே காலரா வந்துச்சு, அவர்கள் காலத்திலேயே வேற ஊருக்கு வந்துச்சு, வந்து முறையிடுறாங்க காலரா இருக்குதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஊரில் காலரா இருப்பதை பற்றி பிளாக் நோயை கேள்விப்பட்டால் அங்க போகாதீர்கள். நீங்கள் இருக்கிற ஊருக்கு பிளாக் நோய் வந்து விட்டால் அந்த ஊரை விட்டு வெளியேறவும் செய்யாதீர்கள், ஃபேஸ் பண்ணுங்க. எல்லாம் வேண்டாம் நடக்கும். இருக்கிற ஊருக்கு தேடிட்டு போவாதீங்க. நீங்க இருக்கிற ஊருக்கு வந்துட்டா வெளியூருக்கு போய் அடுத்தவனுக்கு பரவி விட்டுறாதீங்க, வீட்டுல உட்காந்துக்கிறங்க, உங்களோட அது போட்டு எல்லா ஊர்லயும் காலரா நோயை பரப்பி விட்டுறாதீங்க என்று பெருமானார் அந்த வார்த்தையை சொல்லாம சொன்னார்கள். அப்ப காலராங்கிறது அன்னைக்கு சகஜமா வர இருந்திருக்குது. அங்க மட்டும் இல்ல, அன்னைக்கு சகஜமா இருந்துச்சு. எங்க இல்ல, காலரா பத்தி முறையிட வந்தவரை காலராவோட தான் வந்து முறையிட்டு இருப்பாரு. ஆனாலும் பரப்பி விட முடியல. அந்த ஊர்ல காலரா எங்க ஊர்ல வந்துருச்சுன்னு முறையிட வர்றாரு. அப்ப காலரா கிருமி தான் தொத்துங்கிறான. அதனால ரயில்ல போகும்போது சூரத்துல போகும்போது ரயில் அடைச்சிருவானுங்க. சூரத்துல பிளாக் நோய் வந்திருக்கும் போது ரயில் கண்ணாடி ஜன்னல் அடைச்சு விட்டுருவாங்க. அது ட்ரெயின் கடக்கும் போது காத்து வழியா உள்ள வந்துட்டான்னு கிருமி அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த மாதிரி இருந்தும் கூட அந்த காலத்துல காலரா வந்திருக்குது. காலரா பாதிச்சவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து மதீனாவுல பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் வராதுங்கிறாங்க. இங்க வராது. ஏன் வராது தெரியுமா? இதை சுற்றி வானவர்களை அல்லாஹ் அரணாக நிப்பாட்டி இருக்கிறான். காலரா வந்தாலும் விரட்டி அடிப்பார்கள், தஜ்ஜால் வந்தாலும் விரட்டுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப தஜ்ஜால் உண்மைங்கிறதுக்கு ப்ரூஃப். இப்ப காலரா வராது என்பதை எப்படி நம்புனீங்களோ அப்ப தஜ்ஜால் வருவான் என்பதும் உண்மை. நிச்சயமா வருவான். காலரா விரட்டி அடிச்ச மாதிரி அந்த வானவர்கள் என்ன செய்வாங்க? விரட்டி அடிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் முன்னறிவிப்புங்கிறது. 1 2ங்கிறீங்களா? என்ன சொன்னதெல்லாம் சொல்லுக்கு சொல்லா, வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தையா நிறைவேறுது. ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கு போய் நம்பிக்கை அதிகமாக்கணும். நிச்சயமா இது சாதாரண மனிதருடைய பேச்சு இல்ல. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் தீர்க்கணும். இந்த முன்னறிவிப்புகளை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்கன்ற மாதிரி அப்படி எடுத்துக்க கூடாது. அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்லிட்டுலாம் போகல. 1 2 விஷயங்களை எல்லாம் அறிவிச்சு கொடுக்கும்போது சொல்லியிருக்கிறார்கள். மற்ற எல்லாத்திலையும் மனிதராக தான் இருந்தார்கள். இந்த ப்ரூஃப்கள்லாம் வேணுங்கிறதுக்காக இப்ப நம்ம காலத்துல நம்ம ரசூலை பார்க்க முடியுமா? நமக்கு ஒரு ரெக்கார்டு வேணும்ல நம்புறதுக்கு, உறுதியா நம்பணும்ல. ஏதோ பேருக்கு பாப்பா சொன்னார் உம்மா சொன்னார் நம்பாம இப்ப விளங்கி நம்புறோம்ல. ஆமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நிறைவேறுத, அது போதும் நமக்கு. மத்ததுல அவங்க மனிதராக தான் இருந்தாங்க, இதை நமக்கு அறிவிச்சிட்டு போனாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த முன்னறிவிப்புகளை வச்சுக்கிட்டோமே தவிர அதனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆக்கிக்கூடாதீங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாததே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் 1 2 விஷயங்களை குர்ஆன் மூலமா அறிவிப்பான், இதயத்துல போட்டு அறிவிப்பான். அவன் அறிவிக்கிற விஷயங்கள் அப்படியே நிறைவேறும். முன்னறிவிப்பாக எதிர்காலத்தில் நடக்கும் சொன்ன விஷயங்கள் நிறைவேறும் என்பதற்கு மதீனாவிற்கு காலரா வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பு